அந்த பையன் வசதியே இல்லன்னா கூட அவங்க வீட்ல கூழ் இருந்தாலும் சரி, தண்ணி சாதம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்ல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த பையன் கூட கடைசி வரைக்கும் வாழும். இதுதான் மகரம். இப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி சிம்மத்த லவ் பண்ணுது, விருச்சிகத்த லவ் பண்ணுது அப்படின்னா பெரிய லெவல்ல ஒத்து வர்றது இல்ல. ஏன்னா இவங்களோட எண்ண அலைகளும், அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து வர்றதில்ல. அப்ப சிம்மமும், விருச்சிகமும் தப்பா? அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வர்றதில்ல. இந்த மாரி ராசிஸ அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா, அது பிரேக்கப் நோக்கி போயிடுது. அதுக்கும் மேல விருச்சிகத்தையும், சிம்மத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழக்கூடிய மகரம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த பையனோட குடும்பத்துக்காக இந்த பொண்ணு வாழுங்க. இந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த பையன வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தங்க தாம்பாளத்தில தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் தன்னை வந்து மெழுகுவர்த்தியா மாத்திக்க கூடியவங்க மகரம் அப்படின்னு சொல்லலாம். மெழுகுவர்த்தி நீங்க பார்ப்பீங்க, ஏத்தி வச்சோம் அப்படின்னா மொத்தமா உருகி சுத்தி இருக்க இடத்துக்கெல்லாம் வெளிச்சத்த குடுக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கினாலும், நான் விருப்பப்பட்ட பையன், நான் திருமணம் பண்ணிக்கின பையன், அவனோட குடும்பத்துக்காக நான் மொத்தம் உழைப்பேன். நான் ஏமாற்றப்படுவேன். தெரிஞ்சே கூட நான் உழைப்பேன். இதுதான் மகரம்.